ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பூமா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன் சாப்பிட்டு. அதனால புது வீட்டுக்கு நம்ம கிளம்ப போறோம். கிளம்புறோம் நல்லா மீன் வந்து சட்டியா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் பீச் போயிட்டு அங்க மீன் நிறைய வாங்கிட்டு புது வீட்டுக்கு கிளம்ப போறோம். அதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன பண்ண போறோம், என்ன மீன் இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னா கேட்காம இப்போ 6:30க்கு இங்கேருந்து கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே போகிறதுக்கே 7:45 ஆகிடும். மல்லு கட்டின்னு போகணும். அந்த டிராஃபிக்கில் ஒன்றுமே பண்ண முடியாது. சீக்கிரம் போவோம்னா நம்ம போயிட்டு கிட்டுன்னு என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு சாந்தம் போகணுமா தானே பார்த்தேன். மீன் வாங்க போகணும்னு சொல்லுவியோன்னு பார்த்தேன். மீன் வாங்குறதுக்கு இப்போ எதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது வீட்டில் இது வரைக்கும் நம்ம மீனே சமைக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் காலியாகவே வச்சிருக்கேன். எந்த ஃப்ரீசர் பாக்ஸ்? புது ஃப்ரிட்ஜில். ஓ, அதுல ஓகே. இப்ப அதுல வாங்கி ரொப்பி டெய்லி விதவிதமா ஒண்ணு செய்யலான்னு. ஆமா, சரி நான் மீன் வாங்குறது கை வீசின்னு வந்துக்கிறேன். எதுவுமே எடுக்காம ஒரு ஐஸ் பாக்ஸ் வாங்கி தான் வாங்கணும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சும்மா கொஞ்சம் மீன் யாரா கொஞ்சமா வாங்கினா போதும். ஏன்னா நான் ஒண்டி தான் சாப்பிடுவேன், நீங்க சாப்பிட மாட்டீங்க. அப்புறம் வேற என்ன இருக்குதுன்னு தெரியல. அங்க போய் பார்த்தாதான் தெரியும். போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு. மேக்ஸிமம் நம்ம சீக்கிரம் போகணும். அப்பதான் சர்ச்சில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். நான் மௌலிக்கு வந்து துணையா வந்து ரித்திக்கும் வந்துட்டான். ரித்திக் வந்து இது செகண்ட் டைமா சர்ச் பக்கம் வர்றது. ஃபர்ஸ்ட் அக்காவோட கல்யாணத்துக்கு தான் வந்தானாமா. ஃபர்ஸ்ட் அப்பதான் உள்ள வந்து பார்த்து சாந்தம் சர்ச் இப்பதான் பார்க்க போறானா. வெளியே பார்த்ததோட சரி, உள்ள இப்பதான் சரி ஓகே. சரி போயிட்டு மீனை வாங்கிட்டு வருவோம். ஆண்டவர் கிட்ட எப்பயுமே வந்து ஒரு போட்டோ எடுப்பேன். அதுதான் பண்ணேன் நான். இப்போ ஆண்டவர் கூட செல்ஃபி எடுப்பேன். இந்த உயிர் தாண்டவர் சாந்தம் சர்ச்சில் உயிர் தாண்டவர் இதுல கொண்டு வந்துருக்காங்க. ஆமா, உயிர் தாண்டவர் இவரே கொண்டு வரல. ஆனா உயிர் தாண்டவர் எப்படின்னு எல்லா சர்ச்சிலையும் இருக்காங்கல்ல, கொண்டு வருவாங்களா. அது வேற, அது கொண்டு வந்தது வேற. மேபி அங்க இருக்காங்கன்னு தெரியல. பாப்போம். ஏய், எங்க போயின்னுக்குறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு மாஸ்க் வந்திருந்தப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, கிட்ட வர முடியல எங்கனால. ஃபுல்லாவே வந்து க்ரௌட் இருந்ததுனால. என்னப்பா போட்டோ எடுக்கணுமா? போய் அங்க நின்றுட்டு இருக்கிற. வா, அதோ பாரு அங்க உயிர் தெழுந்தார்ல ஆண்டவர் அன்னைக்கு. அங்க அந்த ஆண்டவர் அங்க வச்சிருக்காங்க. இப்ப அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உயிர் தெழுந்த ஆண்டவர் அங்கதான் வச்சிருக்காங்க. இருங்க, கிட்ட காட்டுமா? இந்த ஆண்டவர் தான் உயிர் தெழுந்ததா காமிச்சாங்க. நம்ம vlogல போய் பாத்தீங்கன்னா தெரியும். எந்த பெரிய ஹோட்டல்ல போனாலும் இந்த வியூ கிடைக்காது. அதனால என்ன பண்ணலாம் இப்ப? அதனால தான் இங்க ஓடியா இருக்கு. பண்ண விடு ஃபர்ஸ்ட். க்ளீன் பண்ணிட்டோம். வந்தாங்க फ्रेंड्स, நம்ம எப்பவுமே ரெகுலரா சாப்பிடுற கடை. இப்படி ஒரு ஏரியால அழகா பீச்சை பார்த்தா மாதிரி ஒரு வீடு கண்டிப்பா வாங்கி தரணும். நமக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு சாப்பாடு. இன்னும் சைட் டிஷ்ஷஸ் தான் வரல. வந்த உடனே அங்கே காட்டுறோம். இப்போ பசி இருக்குதா, அதனால கிட்ட மீன் குழம்பு சாப்பாடு வந்தோன்னா ஓகே. ஒரு 2 வாய் சாப்பாடு சாப்பிட்டாலே போதும், கொஞ்சம் இதுவாயிடும். என்ன சொல்லு, இங்கித்தி மீன் குழம்பு மாதிரி வராது. இதுதான் ஆக்சுவலி ரியல் மீன் குழம்பு. நம்ம வீட்டில் வைக்கிறதுலாம் குழம்பு, அதில் 4 மீனை போட்ட குழம்பு. இந்த ஏரியால வாழும்போது சாப்பிட்டுருக்கீங்களா? என் பாலன் பிராட்டப்ப இங்க தான்டா, சாந்தோம் தான்டா. இங்க வந்து சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். அந்த அப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. நான் அப்ப கொய் குழந்தை பிறந்தது இங்கதான், சாந்தோம். அது டி நகர்ல எஸ்டிஆர் வீடு இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் நிறைய வாட்டி. ஆமா ஆமா, நான் சின்ன வயசுல எஸ்டிஆர் விளையாடுறத பாத்துருக்கேன். சொல்றான் என் வாழ்க்கை வரலாறு. உங்க வாழ்க்கை வரலாறு சொல்ல போனா நீங்க வந்து வாழ்க்கையில வந்து முன்னோக்கி போல பின்னோக்கி வந்து இருக்கீங்க. அதே அப்படியாது பின்னோக்கி. நீங்க வாழும் இடத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சாந்தோல பிறந்துக்கிறாரு, சென்னை மெயின். அப்புறம் ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் டி நகர்ல வாழ்ந்துருக்காரு. ஓகே, நல்ல ஏரியா தான், சூப்பர் ஏரியா தான். அப்புறம் தாம்பரம் வந்துட்டாரு. அது சென்னைக்கு அவுட்டரா போச்சு ஓரளவுக்கு. ஓகே, அப்ப நான் வரும்போதே அது அவுட். அப்ப இன்னும் போயிட்டாரு மணிமங்கலம்.
இப்ப வீடு வாங்கிட்டு மணிமகன் போயாச்சா? சென்னைக்கு வெளியவே போயிட்டீங்க நீங்க. அடுத்து பெங்களூரே போயிடுவாரு. சென்னை விட்டே பெரியா? இல்ல பெங்களூர் அடுத்தது பெங்களூர் தான். நீ வந்து என்ன அப்படியே திரும்பி வந்து பீச் ஏரியா பக்கமா வீடை வாங்கி கூப்பிட்டு வர மீட்டுக்கு கொண்டு வரணும். பார்க்கலாம். நீ என்ன மீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி பீச்சை பார்த்த மாதிரி என்ன ஒரு வீடு கட்டி உட்கார வச்சுட்டு அதுக்கு பதிலாம் சொல்ல மாட்டான். ஓகே கடம்பா வந்துச்சு, நெத்திலி வந்துச்சு, பிரான் வந்திருக்கு, நண்டு வந்திருக்கேன். டேம்மா நண்டு வந்தோடனே போதும். நண்டு பழைய மாதிரி டேஸ்ட்ல ஏதோ இருக்கும். பழைய டேஸ்ட் இல்ல பாத்துக்கு. சூடா சாப்பிடுறதுக்கும் அதுவும் வித்தியாசம் இருக்குல்ல. போய் வெட்டு அவர்கிட்டயே கேட்டு எனக்கு பே பண்ணு காசை. என்னமோ சொல்றாங்க, வாங்க போலாம். ஆனா இதை நீ வாங்குறதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்ன்ற அவசியம் இல்லப்பா. சரி நம்ம வந்தது கோயிலுக்கு வந்தோம். வா போலாம். இது ஒரு மீன் 1.8 இருக்குது வெயிட்டு. நல்லா குண்டு மீன் ஒண்ணு மாதிரி. நீ ஒல்லி ஒரு நாள் வரணும். இந்த சமாதி எல்லாம் எங்கெங்கயோ இருந்து வந்து பாக்குறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த சமாதி நம்ம பார்த்து. ஆனா ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப எப்படி புதுசா நிறைய பண்ணி ஜெயலலிதா ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம், கருணாநிதி தான் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் சமாதி. தட் மீன்ஸ் மணிமண்டபம். ஓகேங்களா? ஆனா இப்போ லேட்டஸ்டா வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணி சூப்பரா பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனா இன்னும் வரல நாங்க. இப்ப நம்ம எங்க கிளம்பிட்டோம்னா நம்ம நேரா சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம ஸ்மிதியை போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்காக அப்புறம் திரும்பி அநேகமா இன்னும் அடுத்த மாசம், இன்னும் ஒரு மாசம் தான் அநேகமா, ஒரு மாசத்துல குழந்தை பிறந்துரும். அதுக்கு முன்னாடி ஒரு எட்டு போய் பாத்துடலாம் அப்படின்னுச்சு பேபிமா. ஸோ அதனால அப்படியே கிளம்பியாச்சு. பாவம் எது வின் பண்ணுச்சு கடைசியில நட்டாத்துல தொங்க விட்டாங்க ரித்திகே. அப்படியே உன்னை போய் ட்ரெயின்ல ஏத்தி விடுறோம், நீ அப்படியே கிளம்பிடு. இல்ல அவன் வெயிட் பண்றதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க வீட்டுல போய் கத்தின்னு கிடக்குறாங்க, எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்ட்டு. நாலு முன்ன சொல்றாங்க, காலேஜுக்கு போனியா, காலேஜ் முடிச்சியா, வந்தியான்னு இருந்த மௌலி பையன் கூட சேராத அப்படின்றாங்க. அவங்க அப்பா அம்மா கூட சேராதே அம்மாங்க. மௌலி பையன் கூட சேரும் போதெல்லாம் கரெக்டா வீட்டுக்கு போயிட்டான். அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து வெளியில வந்ததுதான் அவன் தப்பு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப போவோம். ஆமா. ஏய் நல்லது சொல்லி கொடுன்னா உன் இஷ்டத்துக்கு சாப்பிடு, அது இது நீ பிள்ளைங்களை பிடிச்சது சாப்பிட சொல்றேன். இதுல என்ன இது? எப்படி உடனே பிளேட்டை மாத்திச்சு பத்தியா, கேமராவை பார்த்தோன்னு. சரி நாங்க எங்க வேலையை போய் பாக்குறோம் போ. ஏய் ஸ்டெல்லா, இதே வேலையா சுத்தினுக்குறேன் நீனு. அதுக்காக தான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்தேன். உனக்கு பிரியாணி எடுத்துன்னு தான் வருவாங்க. நீ இருந்தாலும் உங்க பெரியம்மா எடுத்துன்னு வர, பெரியம்மா தானே தேவிகா, பெரியம்மா எடுத்துன்னு வர பிரியாணி நீ சாப்பிட்டா ஆகணும்னு சரி சொல்லிடுறா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு. இது என்கேஜ்மெண்ட். இது ஏய் மேரேஜ் தான் கூட, நான் என்கேஜ்மெண்ட்டை பார்த்துட்டேன். ஓகே see you, bye 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 தேகா bye. டாடா பாத்தினா இருக்க ஒண்ணா. see you, bye bye ஸ்டெல்லா. பசங்களா see you, bye bye ஷிபா, பைடா இருப்போம். ரோஷன் bye bye. The next day. நான் பாயான போதல நீ போய் நிக்கறாங்க. ஆமாப்பா, நீ வந்து அசிங்கமா இருக்க, அக்லியா இருக்க, கேவலமா இருக்கற. அதனால நீ வேண்டாம் அப்படின்னுட்டேன் நான். ஓகேவா? நம்ம நேத்து நைட்டு போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ், சாயந்தரம் போயிட்டு பீச்சுக்கெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டுலாம் வந்தோம்ல. என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் வாங்கல, ஒன்லி 2. அது என்ன அந்த 2? நண்டு ஒன்று, மீன் ஒன்று. ஓகேங்களா? ஏன்னா நிறைய கடை க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த டைம்ல. சரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராம்பட் ஒரு 2 கிலோவும், இது நண்டு ஒரு 1 கிலோவும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது வந்து எதுக்காக அங்கே போய் நம்ம மீன் வாங்கணும், நம்ம புது வீட்டில் மீனே சமைக்கலை அப்படின்றதுக்காக தான் போய் வாங்கணும் நம்ம. ஸோ ஆக்சுவலி கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் புது வீட்டில் பார்ப்பீங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றதுன்னா, நைட் நம்ம வந்ததே லேட்டா, அதனால உங்ககிட்ட நாங்கள் எதையுமே ரிவைல் பண்ணலை. ரிவைல் பண்ணாமல் படுத்துட்டோம் நாங்கள். இப்போ நண்டு நேத்து நான் சாப்பிட்ட நண்டு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், கெட்டு போச்சு. ஆமா கெட்டு போச்சு, அதனால மூஞ்சி அழுகி போச்சு. மாம்பழம், நல்ல மாம்பழம் வந்து அப்படி கண்ணி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகி போச்சு பேபிமா. அப்பதான் கெடுது, ஊச வாசம் அடிக்குது. நான் கூட ஒன்னு எடுத்து வாயில் விட்டேன், ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி. ஐயோ என்னடா இதுன்னு யோசிச்சேன். சரி ஒருவேளை நம்ம சதை வராம தொக்கு வந்துருச்சு போல் இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தொடரல நான்.
மற்றதெல்லாமே சாப்பிட்டேன். ஆனால் இப்போ வந்து அந்த லெவலுக்கு டேஸ்ட் இல்லை. ரீசன் வந்து எரிவாயு தட்டுப்பாடுனால, கேஸ் தட்டுப்பாடுனால என்ன பண்றாங்க, நல்லாவே பாயில் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேக வைக்க மாட்டாங்க. கடமாவும் சரியில்லை, எறாவும் சரியில்லை பெருசா. ஸோ அதனால பெட்டர் இப்போ அந்த இந்த டைம்ல அங்க போய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறது. நிறைய கடை அங்க லீவா இருந்தது. ஆமா, நிறைய பேர் லீவு, ஒரு சில கடைகள் தான் திறந்துருக்குது. அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாத வேலைகள் வேண்டாம். ஆனா அந்த ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பம்ப் ஸ்டவ் அதெல்லாம் வச்சு சுடுறாங்க. அவங்க கிட்ட போய் இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது அங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வார் ஆல்மோஸ்ட் எண்டிங் ஸ்டேஜ்ல தான் போயிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நம்ம வேண்டிப்போம் எதுவும் வாரெல்லாம் நடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து அடுத்தது இப்போ என்ன பண்ண போகுது, பேபிமாவோட கை மட்டும் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மூஞ்சாட பயந்துருவீங்க, இதான் பேபிமாவா அப்படின்ற மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இனிமேல் நான் சொல்லிட்டேன் பேபிமாவா. சும்மா வந்து மற்றவங்க 2-3 லேடிஸ் உட்காந்து பேசுவாங்க பார்த்தியாங்களா, அந்த கதையை நம்ம கிட்ட பேசக்கூடாது. இனிமேல்ட்டு நீ காலையில எழுந்துச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் நீ வீடியோவில் காட்டப்படுவாய், இல்லைன்னா காட்ட மாட்டேன் ஒன்று அப்படின்ட்டேன் நான். சும்மா அழுவி போன மூஞ்சியே வச்சுக்கின்னு வந்து நிற்கும். நீங்களே ஒரு மாதிரி கிளம்ஸியாக ஃபீல் பண்ணுவீங்கல்ல நீ எதுக்கு என் மூஞ்சி ஃபேஸ் பண்ணுற? இப்போ உன் மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறியா? என் மூஞ்சி பாரு எப்படி இருக்குன்ட்டு. நான் காலையிலேயே வெளில போயிட்டு வந்தேன். மாதிரி குளிக்காம ட்ரெஸ் மாத்திக்கணும்ன்ற எப்பா ஃபேஸ் கட்டு நல்லா இருக்கா? காலையில நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய வேலை ஃப்ரெண்ட்ஸ். காலையில போயிட்டு நான் வந்தேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தேன். இப்போ திரும்பி ஈவினிங் வந்து ஒர்க் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு என் ஒர்க்குக்கு போவேன். ஓகே, நான் பெல் கூட அடிக்குது பார்த்தீங்களா? இட்ஸ் ட்ரூ. அப்புறம் பேமா மீன் என்ன பண்ண போற? மீன் இருக்கிறது மறந்துட்டே அவனுக்கு சிக்கன் வாங்கினாலும் உங்களுக்கு திட்டுவாங்க. இது சன்ஃபீஸ்ட் பிஸ்கட் உனக்கு. சன்ஃபீஸ்ட் இல்லப்பா, மில்கிஸ்டா அது இந்த பிஸ்கெட் பிள்ளைக்கு வந்தா இது கொடுக்கலாம்ல. மில்கிஸ்ட் பிஸ்கெட்டு சீஸ் போட்டது தானே. எல்லா ஸ்டாக்கும் போயிடும், சட்டுன்னு வித்துரும் இந்த மில்கிஸ்ட் சீஸ் பிஸ்கெட் மட்டும். ஸோ அதனால இது வாங்கிட்டு வந்துட்டேன் நிறைய. பாப்பா வந்தா பாப்பா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா சொல்லுங்க. கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நானே தீர்த்துருவேன். இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சிருப்பேன் என் பிள்ளைக்காக. இது வந்து ஒண்ணு வர வரைக்கும் நீ வச்சுன்னு இருந்து கொடுக்குற. கிடைக்காதுப்பா இது கிடைக்காது, ரொம்ப ரேரு. அங்க வந்தா ஸ்டாக் உடனே போயிடும். அதனால தான் ஒரு பாக்ஸ் வாங்கி வந்துக்கிறேன். புரியுதா? வந்தா வேற வாங்கி கொடுத்துக்கலாம். கிடைக்காது. கிடைச்சா பரவாயில்ல. இதை சாப்பிடலாமா? இதை சாப்பிடாம அப்படியே வச்சிருப்பேன் நாளைக்கு வரைக்கும். நான் இந்த vlog ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்படியே வச்சுக்குவேன் பாக்ஸை. பிஸ்கெட் பத்திரமா எடுத்துன்னு போய் வைக்கிறேன். மில்கிஸ்ட் பிஸ்கெட். எந்த பொருள் வீட்டில் செஞ்சாலும் பேபிமா வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்ற பழக்கம் தான் பேபிமாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஒரு பொருளை செஞ்சால் மட்டும் நான் தான் ஃபஸ்ட்டு நிற்கும். அது என்ன பொருள்னு பார்க்குறீங்களா? காட்டுறேன் பாருங்க. கொண்டாடி சாப்பிட்ற வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க. நண்டை மட்டும் செஞ்சு ஒரு தட்டு ஃபுல்லா கொட்டி எடுத்துட்டு வந்து வச்சு தட்டினுக்குது. கேட்டா கால் எல்லாம் நைட்ல சாப்பிட முடியாது, அதெல்லாம் இப்பவே சாப்பிட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுது. இப்ப சாப்பாடு ஆகிற வரைக்கும் வாய் சும்மா இருக்கும். சரி நண்டெல்லாம் இப்ப போவோம், காலைல சாப்பிட்டு முடிச்சலாம். நீங்க சாப்பிட்டு முடிச்சுங்கிற நல்ல ஐடியா தான், குட் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். இது நைட்ல வந்து அதை போட்டு கடிக்கிறதுக்கு பொறுமை இருக்காது. ஸோ அதனால முதல்ல வந்து அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே, சாப்பாடுக்கு முன்னாடியான சாப்பாடு சாப்பிடும் போது இதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு பொறுமை இருக்காது. அதனால சாப்பாடுக்கு முன்னாடியே பொறுமையாக தட்டில் போட்டு எடுத்துன்னு வந்து சாப்பிடணும். போதும்பா என்னப்பா அப்படி உரியிற? ஃபோட்டோ தானே எடுத்துன்னு இருந்தேன். ஃபோட்டோன்னு சொன்னேன், உடனே ஃபோட்டோக்கு உறிஞ்சின்னு இருந்தது. வீடியோ எடுத்துட்டேன் டக்குன்னு. மட்டும் ஒரு கையில் சாப்பிட வராதுப்பா, அதுதான் எரிச்சல். 2 கையில் சாப்பிட வருமா? நீ அப்படியே உள்ள விட்டு பல்ல வேற சரி பண்ணிட்ட. சும்மா கட்டக்கு முட்டக்குன்னு கடிச்சு இந்த மிஷின் மாதிரி, மிஷின்ல நெல்லை தூக்கி போட்டா கரகரன்னு சவுண்ட் வருமே. அமிர்தமா இருக்கு. நீ சாப்பிடு. கூட சாப்பிட்றேன். இந்த பீஸ் எடுத்து சாப்பிடு. உனக்கு அதை ஒன்று எடுத்துட்டு வந்தேன். இது உள்ள சதை இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. பெரிய சதை. சாப்பிடு, ஒழுகுது பாரு. பெரிய சதை நல்லா செம்மையா இருக்கு. இன்னொரு கிலோ கூட வாங்கிடலாம். ஆமா, 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டா இருக்குல்ல. அமாவாசை வரப்போகுது இல்ல, அதனால சதை நிறைய இருக்குது போல.
அது என்ன கணக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அமாவாசைன்னா சதை இருக்கும், அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமினா சதையா இருக்காது நண்டுல. சூப்பரா இருக்குல்ல, நல்லா காரசாரமா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லு. உருவாகும். வீடியோக்கு பேசாம சாப்பிடும் போதே தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையா பேசுறோம் உங்ககிட்ட.